பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 147 அதிகாரம் 11வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபையை காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த நேரத்திலும் ஆண்டவர் நம்ம இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட பரிசுத்த வேதாகமம் நியூ டெஸ்டமெண்ட் கிதியோன் இன்டர்நேஷனல் பிரிண்ட் அடிக்கப்பட்டு இலவசமாய் அநேக இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. பிரியப்பட்டவங்க இதை வாங்கிக்கலாம். ஆண்டவரோட வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு நான் சாட்சி. வார்த்தையானவர் நமக்குள்ள இருக்கிறாங்க. அவர் நமக்கு என்ன சொல்றார்? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அதாவது அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமாங்க, அவருக்கு மட்டும் பயந்து அவருடைய கிருபை கிரேஸ், அவருடைய கிருபை இல்லாட்டி ஒண்ணுமே இல்லைங்க. எங்க போதகர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். நம்மளிடத்துல இருந்து இந்த அந்த ஹேர் கீழே விழுந்தாலும் அதை எடுத்து போடுறதுக்கு கிருபை வேணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவருடைய எல்லா மூவுக்கும் அவருடைய கிருபை கட்டாயம். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அவர் அந்த ரைட் டைம்காக நம்ம வெயிட் பண்ணுங்க. கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்க காத்துட்டு இருக்கணும். அப்போ அவருடைய கிருபை பயங்கரமாய் அந்த மனுஷன் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, அவர் கொடுக்கறது தி பெஸ்ட்டை தான் காட் எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையில செய்வாரு. நமக்கு கொடுக்கறதையும் தி பெஸ்ட்டை தான் கொடுப்பாரு. நம்ம தேடி போறது நமக்கு குட்டா இருக்கும், சில டைம் நமக்கு பெட்டரா இருக்கும். ஆனா ஆண்டவர் கொடுக்கறது தி பெஸ்ட், உள்ளதுலேயே தி பெஸ்ட். அவருக்காக நம்ம என்னத்தை கொடுக்குறோம்? அவர் நமக்காக எல்லாத்தையும் பெஸ்டா கொடுக்குறாரு. நம்ம அவருக்கு என்னத்தை பெஸ்டா கொடுக்குறோம்? அதுதாங்க. அவருக்கு பயந்து அவருடைய கட்டளையில நடக்கிறதே நம்ம அவருக்கு கொடுக்குற பெஸ்ட் ஒன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு ஆராதனை. அங்க போய் அநேக ஸ்தோத்திரங்களால் எல்லாரும் கூடி நன்றி செலுத்தும் போது தேவன் பிரியப்படுவார், அவர் மகிமைப்படுவார், பரலோகம் களி கூறும். நீங்க யாரை பிரியப்படுத்தணுமோ அவரை மாத்திரம் பிரியப்படுத்துங்க. உலகத்துக்கு ஒத்த விஷயம் தரிக்காம ஆண்டவருக்கு நீங்க எது பண்ணாலும் ஆண்டவருக்கு மட்டும்தான் நீங்க கணக்கு கொடுக்கணும். ஸோ அதை மாத்திரம் நீங்க என்ன செஞ்சாலும் அதை மாத்திரம் நீங்க யோசிச்சுக்கோங்க. ஸோ கீப் ஆன் கோயிங் வித் த வேர்ட் ஆஃப் காட், பை த வேர்ட் ஆஃப் காட், இன்சைட், கீப் த கிரைஸ்ட் இன்சைட் அண்ட் மூவ் ஆன். தேங்க்யூ. God bless you. மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே இயேசுப்பா, இந்த காலை பொழுதுலையும் இயேசுப்பா உம்முடைய வார்த்தையை கொடுத்து இயேசுப்பா எங்களை பலப்படுத்தி இயேசுப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இயேசுப்பா எங்களுக்குள்ளாக எப்பொழுதும் தங்கி இருக்க ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உடைய கிருபைக்கு மேல் உம்முடைய கிருபையை அனுதினமும் பெற்றுக்கொண்டு இயேசுப்பா உடைய கிருபையின் மேல் இயேசுப்பா தாகமாய் இயேசுப்பா அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் தருகிற பரிசுத்தையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இன்னும் 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 என்று கேட்டு இசப்பா நீர் எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தி இன்னும் இசப்பா எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாக உடைய அன்பின் கருத்துக்களாக காத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். என்று நடக்கிற எல்லா ஆராதனையிலும் நீர் பங்கெடுத்து இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் இசப்பா இந்த ஜனங்களுக்கு செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சுகவீனம் பலவீனமா இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா இந்த நாடு எல்லாவற்றிலையும் இசப்பா உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும் தகப்பனே. நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உடைய வருகைக்காக நாங்களும் இசப்பா எல்லோரும் ஆயத்தமாக கிருபை செய்யுங்க. நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே உன்னதர். உடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படணும். நீர் பெருகவும் நாங்கள் செருகவும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all. Thank you.